السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن افترى على الله كذبا أولئك يعرضون على ربهم ويقول الأشهاد هؤلاء الذين كذبوا على ربهم ألا لعنة الله على الظالمين الذين يصدون عن سبيل الله ويبغونها عوجا وهم بالآخرة هم كافرون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹ் மீது கற்பனையாக பொய்யுரைக்கக்கூடியவர்களை விட பெரும் அநியாயக்காரர் யார்? அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலே கொண்டு வரப்படுவார்கள். சாட்சிகளெல்லாம் கூறுவார்கள், இவர்கள் தம்முடைய ரப்பின் மீது பொய்யுரைத்தவாறு இருந்தார்கள் என்று. அறிந்து கொள்ளுங்கள், யார் அநியாயக்காரர்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும். யார் அந்த அநியாயக்காரர்கள்? அல்லாஹுடைய பாதையில் விட்டும் தடுப்பவர்கள், அதை கோணலாக்க நினைப்பவர்கள், மறுமையை நிராகரிப்பவர்கள், இவர்கள் அநியாயக்காரர். இவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஹூத் 11ஆம் அத்தியாயம் 18-19 வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் மீது கற்பனையாக பொய்யுரைத்து கொண்டிருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில். அப்படி என்ன பொய்யுரைத்தார்கள் என்றால், மலக்குமார்கள் வானவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹுடைய பெண்மக்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார். இது முற்றிலும் பொய்யான பச்சை பொய்யாக இருக்கிறது. இவரை விட அநியாயக்காரர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹு யாரும் பெறவும் இல்லை, அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று நாம் குல் அல்லாஹ் அஹதிலே ஓதுகிறோம். இந்த நிலையில்தான் அவர்கள் அல்லாஹ் மீது பொய்யுரைக்கிறார். இதை தாண்டி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை தேவகுமாரர் என்று பேசினார்கள். அதே போன்று தௌராத் இஞ்சியில்ல பல விஷயங்களை என்ன செய்தார்கள்? மாற்றி விட்டார்கள். பல உண்மைகளை மறைத்து விட்டார்கள், இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். இன்றைய இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த வீரர்கள் வரலாற்றை மறைப்பது போன்று, இருட்டடிப்பு செய்வது போன்றே அன்றைய காலத்து அந்த யகூதிகள், கிறித்துவர்கள் என்ன செய்தார்கள்? தௌராத்திலையும் இஞ்சியிலையும் கை வைத்து விட்டார்கள். கை வைத்து அதில் பல விஷயங்களை மாற்றி விட்டார்கள், இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் நிறைய காணப்பட்டன. முந்தைய வேதங்களில் தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுயநலனுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் மக்கள் திரும்பி விடக்கூடாது, சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக தௌராத் இன்ஜீலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாத்து சிஃபாத் பற்றி எடுத்துரைத்திருந்தனவே அதையெல்லாம் அவர்கள் எடுத்து விட்டார். கிதாபுகளிலிருந்தே காலி பண்ணி விட்டார்கள். இறை வேதங்களிலிருந்தே காலி பண்ணி அல்லாஹ் மீது பொய்யை கற்பனையாக சொல்லி கொண்டிருந்தார். இதைத்தான் அல்லாஹ் இங்கே எடுத்துரைக்கிறான். இவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமை நாளிலே அல்லாஹுடைய சமூகத்திலே அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். பல சாட்சிகள் இருப்பார்கள். இவர்கள் அல்லாஹ் மீது பொய் சொன்னார்கள், நிறைய தில்லுமுள்ளு பண்ணினார்கள், உலகத்தில் வாழ்கின்ற போது நிறைய தில்லுமுள்ளு பண்ணினார்கள் என்பதை சாட்சியமாக எடுத்து சொல்ல பலரும் இருப்பார்கள். அவர்களை கிராமன் காத்திபின் இருப்பார்கள். நம்மோடு கிராமன் காத்திபின் என்கின்ற மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள்லாம் பதிவு செய்வார்கள். பதிவேட்டில் செயலேடு பதிவேடு என்பார்கள். அந்த செயலேட்டிலே பதிவு செய்வார்கள். அந்த கிராமன் காத்திபேனைத்தான் அல்லாஹ் இங்கே அஷ்ஹாத் என்று சொல்லுகிறான். அதல்லாமல் இறை தூதர்கள் அவர்களும் சாட்சி சொல்வார்கள். இவர்கள் உண்மைக்கு புறம்பாக அல்லாஹ் மீது பொய்யுரைத்தார்கள் என்று இறை தூதர்கள் சாட்சி சொல்வார்கள். அந்த பதிவேடு இருக்கிறது, அந்த பதிவேடு சாட்சி சொல்லும். அந்த பதிவேட்டை அடிப்படையாக வைத்து மலக்குமார்கள் சாட்சி சொல்வார்கள். நிறைய சாட்சிகள் வந்து அங்கே குவிந்து விடுவார்கள். இவர்களெல்லாம் அங்கே அவர்களை பற்றி தோலுறுத்தி காண்பிப்பார்கள். அல்லாஹ் மீது பொய்யாக
புனைந்து பேசியவர்கள் என்று. இது அவர்களுக்கானது மட்டுமல்ல. நாமும் ஏதோ தப்புக்கள் பாவங்கள் செய்திருந்தோம் என்றால், தொடர்ந்து பிடிவாதமாக அந்த பாவங்கள் தப்புக்களில் ஈடுபட்டோம் என்றால், நமக்கு எதிரான சாட்சிகளும் அங்கே உருவாகுவார். குர்ஆனிலே சூரா யாசீனிலே அல்லாஹ் பேசுகிறான், அல் யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன் என்று சொல்கிறான். அன்று நாளிலே நாம் மனிதர்களுடைய வாய்களிலே முத்திரையிட்டு விடுவோம். வாய்கள் பேச மாட்டார், வாய்கள் பேச மாட்டார். ஒத்து கல்லிமுனா ஐதீகம், கரங்கள் பேசு. நம்முடைய கரங்கள் என்ன தப்புக்கள் செய்தனவோ கரங்கள் பேசும். கரங்களுக்கு பேசுகின்ற சக்தியை அல்லாஹ் கொடுத்து விடுவான். சூரா யாசீனிலே அல்லாஹ் சொல்வார், தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த மனிதர்கள் எதை எதை சம்பாதித்தார்களோ, உலகத்திலே வாழ்கின்ற போது என்னென்ன அநியாயங்கள் தப்பு தாண்டவங்களில் ஈடுபட்டார்களோ அவற்றையும் கால்களும் என்ன செய்யும், சாட்சியமாக எடுத்துரைக்கும். அர்ஜுல் என்றால் கால், ஐதி என்றால் கை. கைகள் பேசும், கால்கள் சாட்சி உரைக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவைகள்லாம் நமக்கு எதிரான சாட்சிகளாக மறுமை நாளில் ஆகிவிடக்கூடாது. காரணம், நாம் நினைத்து கொண்டிருப்போம் நம்முடைய பாவங்களை யார் பார்க்கிறான், நாம் செய்கின்ற குற்றங்களை யார் பார்க்கிறான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த குஃபார்களும் யகூதிகளும் நசாராக்களும் இறைவன் மீது இணை வைக்கின்ற அந்த முஷ்ரிக்கீன்களும் அல்லாஹுக்கு எதிராக என்னென்ன கற்பனையாக பொய்யாக புனைந்துரைத்தார்களோ எல்லாம் அங்கே மண்டவாளம் தண்டவாளத்திலே ஏறிவிடும் என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லாம் மக்கள் மண்டத்திலே வைத்து எடுத்துரைக்கப்பட்டுவிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்க யுரதூன அலா ரப்பிஹிம், ரப்பிடத்திலே அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லி அவர்களுக்கான அந்த தண்டனைகள் வழங்கப்பட்டுவிடும். இப்படியெல்லாம் நீங்கள் பொய் பேசினீர்களே என்று. ஆனால் அன்பு சகோதரர்களே, உண்மை மூமின்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு முக்கியமான ஹதீஸ் இந்த ஆயத்தினுடைய தப்சீரிலே குறிப்பிட்டிருக்கிறார். உண்மை மூமின்களாக நாம் வாழ்கிற போது தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் செய்திருப்போம். ஆனால் அதை தாண்டி இபாதத்துகள் அமல்களில் ஈடுபட்டதின் பரக்கத்தின் காரணமாக அந்த இபாதத்துகள் பரக்கத்தினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நாம் செய்கின்ற அந்த பாவங்கள் தப்புக்களிலே நாம் உறுதியாக ஒத்த காலில் நாம் நிற்கக்கூடாது. வெகு சீக்கிரமாக அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து, மூமின்களை பார்த்து அல்லாஹ் பேசுவான், இன்றைக்கு நீ செய்த பாவங்களை மன்னித்து விட்டேன் என்பான். நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுவான், என்னப்பா நீ உலகத்திலே வாழ்கின்ற போது சில தவறுகளை செய்தாய், உலகத்திலே வாழ்கிற போது அந்த தவறுகளை நான் மறைத்து விட்டேன், மக்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விட்டேன். எத்தனையோ பேர் எத்தனையோ தவறுகளை மறைமுகமாக செய்கிறார்கள், இரகசியமாக செய்கிறார்கள். மக்கள் பார்வைக்கு தெரியாது இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உலகிலே வாழ்கிற போது சில பாவங்கள் செய்தாய், குற்றங்கள் புரிந்தாய், சில வரம்பு மீறல்களில் நீ ஈடுபட்டாய், நான் மறைத்தேன். மறைத்த நான் இப்போது நான் மன்னிக்கின்றேன் என்று மூமின்களை பார்த்து சொல்வான். காரணம், அந்த தவறுகளிலே அவர்கள் தொடர்ந்து நிலையாக இருக்கவில்லை. அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வெளியேறிவிட்டதோடு வேறு சில நல்ல அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்முடைய அந்த குறைகளை மறைத்ததோடு நில்லாமல் மறுமையிலே மன்னிக்கவும் செய்கிறார். இது மூமின்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் மூமின்கள் அல்லாதோர் இருக்கிறார்களே, இப்படி அல்லாஹ் மீதே அபாண்டமாக பேசக்கூடியவர்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று பேசக்கூடியவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தேவகுமாரர் என்று பேசக்கூடியவர்கள், உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய புதல்வர் என்று பேசக்கூடியவர்கள், தௌராத் இன்ஜீலில் அல்லாஹ் எடுத்துரைக்காத விஷயங்கள் எல்லாம் இவர்கள் பதிவு செய்து எடுத்துரைத்த விஷயம் எல்லாம் மறைத்தவர்கள், இவர்களுக்கு எதிராக அங்கே சாட்சிகள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கிறான். இவர்கள் அத்தோடு இல்லாமல் அல்லாஹுடைய பாதையில வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள் மட்டுமல்லாமல் கோணலான பாதையே தேடிக்கொண்டு போனார்கள். இவஜா என்றால் கோணல். ஒகும்பில் ஆகிரத்தும் காஃபிரும், மறுமையையும் அந்த நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த ஆயத்து மிகவும் படிப்பினைக்குரிய ஒரு விஷயம். நாம் இந்த லிஸ்டிலே சேர்ந்து விடக்கூடாது. நாம் என்றைக்கும் அல்லாஹுடைய பாதையிலே மக்களை அழைத்தவாறு இருக்க வேண்டும். கோணலான பாதையை தேடாமல் எது நேரான பாதையோ சரியான பாதையோ
அந்த நேரான சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருந்தோம் என்றால் இத்தகைய அவலத்திற்கு, இத்தகைய இழிச்சொல்லுக்கு, இத்தகைய கேவலத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகாது. அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.